தைத்திருநாளை முன்னிட்டு மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடைபெறவுள்ள நிலையில் அங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் உள்ளிட்ட கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் மாரிச்சாமி. மாரிச்சாமி, வணக்கம். தற்பொழுது அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்னென்னவாக இருக்கின்றன, களத்தில் இருக்கக்கூடிய நிலவரம் என்ன, அதை பற்றிய தகவல்களை பதிவு செய்யுங்க. உலகெங்கிலும் வாழும் தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்கள் தைத்திருநாளாம் தைப்பொங்கல் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று அதாவது தைத்திருநாளாம் தமிழர் திருநாளில் தைப்பொங்கல் முதல் நாளில் மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு, மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று துவங்குகிறது. முதலாவது ஜல்லிக்கட்டு தை 1ஆம் தேதி ஜனவரி 15ஆம் தேதி முதலாவதாக அவனியாபுரத்திலும், இரண்டாவதாக பாலமேட்டில் ஜனவரி 16ஆம் தேதி, தை 2ஆம் தேதி, மூன்றாவதாக அலங்காநல்லூரில் உலக புகழ் பெற்ற ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூரில். இந்த 3 நாட்கள் மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு திருவிழா நடைபெற இருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டில் முதல் ஜல்லிக்கட்டாக அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த வாடிவாசலில் இருந்து சற்றேறக்குறைய 7 மணி அளவில் 1000 காளைகள் துள்ளி குதித்து வெளியே வர இருக்கிறது. துள்ளி குதித்து வெளியே வர இருக்கும் காளைகளை 600 காளையர்கள் பிடிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இப்போது பாருங்கள், இந்த வாடிவாசல் பகுதி, இந்த வாடிவாசல் பகுதியில் இந்த பகுதியிலிருந்து தான் காளைகள் வெளியே வரும். இந்த காளைகள் வெளியே வருவதற்கு ஏதுவாக வரிசையாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. காளைகள் வரிசையாக நிறுத்தப்பட்டிருப்பதற்காக வரிசையாக பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே காளைகள் மருத்துவ பரிசோதனை முடிந்தவுடன் இந்த வழியாக காளைகள் வெளியே வரும். காளைகள் வெளியே வந்து இதுதான் வாடிவாசல். இந்த வாடிவாசல் இருக்கிறது பாருங்கள். இந்த வாடிவாசல் இந்த மதுரை மாவட்டத்தில் இந்த உலக புகழ் பெற்ற ஜல்லிக்கட்டுகளை முதலாவது ஜல்லிக்கட்டான இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு இந்த வாடிவாசல் வழியாகத்தான் வெளியேற இருக்கிறது. மாடுகள், அதாவது 1000 காளைகள் தயார் நிலையில் இருக்கிறது. மொத்தம் மதுரை மாவட்டத்தில் உள்ள ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் 12,500க்கும் மேற்பட்ட மாடுகள், காளைகள் ஆன்லைனில் பதிவு செய்யப்பட்டது. அதில் 1000 காளைகள் இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் அவிழ்த்து விடப்பட இருக்கிறது. 600 காளைபிடி வீரர்கள் காளைகளை பிடிக்க தயாராக இருக்கிறார்கள். காலை சரியாக ஒரு 7 மணி அளவில் ஜல்லிக்கட்டு துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி மற்றும் மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன்வசந்த் உள்ளிட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள், மாவட்ட நிர்வாகத்தினர் மற்றும் வருவாய்த்துறையினர், மாநகராட்சி நிர்வாகத்தினர் ஆகியோர் வந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை துவக்கி வைக்க இருக்கிறார்கள். முதலில் ஜல்லிக்கட்டு போட்டியில் வீரர்கள் தங்களது உறுதிமொழியை ஏற்பார்கள். அதாவது நீதிமன்ற அறிவுரையின்படி, நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் இங்கு பாருங்கள், இந்த களம் தான், இந்த களத்தில் தான் ஜல்லிக்கட்டு மாடுகள், ஜல்லிக்கட்டு காளைகள் விளையாட இருக்கிறது. இங்கே மேலே பாருங்கள், பச்சை துண்டு போடப்பட்டிருக்கிறது. இந்த பச்சை துண்டு போடப்பட்ட பகுதி, அதாவது வாடிவாசலில் இருந்து வெளியே வரும் காளைகள், இதுதான் எல்லை கோடு. இந்த எல்லை கோடை தாண்டி யாரும் பிடிக்காவிட்டால் அந்த மாடு பிடிபடாத மாடு, மாட்டுக்கு பரிசு, மாடு ஜெயித்து விட்டது என்ற அர்த்தம். இந்த எல்லைக்குள் மாடை வீரன் பிடித்து விட்டால் அந்த வீரனுக்கு பரிசு, அந்த வீரன் காளையை அடக்கி விட்டான் என்ற அர்த்தம். இந்த பகுதியில் தான், இந்த பகுதியில் மாடுபிடி வீரர்கள் அவர்கள் காயம்படாமல் இருப்பதற்காக, காளைகள் காயம்படாமல் இருப்பதற்காக தேங்காய் நார் பரப்பப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் தான் காளைகள் வெளியே வர இருக்கிறது. காளைகள் துள்ளி குதித்து ஓட இருக்கிறது. சுற்றிலும் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் பார்வையாளர்கள் இருக்கிறார்கள். பலத்த காவல்துறை பாதுகாப்பு, 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பரிசு பொருட்களை பாருங்கள். அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சார்பில் கார், அதாவது சிறந்த மாடுபிடி வீரருக்கும் சிறந்த காளைக்கும் தனித்தனியே கார் பரிசு வழங்கப்பட இருக்கிறது. ஒரு கார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சார்பிலும், ஒரு கார் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சார்பிலும் வழங்கப்பட இருக்கிறது. அதுபோக பீரோ, கட்டில், சைக்கிள், அண்டா மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் வேட்டி, சேலை உள்ளிட்ட பொருட்கள் இவையெல்லாம் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. பரிசு மலை பொழிய இருக்கிறது. கோப்பைகள் வழங்கப்பட இருக்கிறது. இவையெல்லாம் இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் இன்னும் சற்றேறக்குறைய இன்னும் 1 மணி நேரத்தில் துவங்க இருக்கிறது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டானது 1000 காளைகள் தயாராக இருக்கிறது. 600 மாடுபிடி வீரர்களும் தயாராக இருக்கிறார்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகள், பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மற்றும் அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் இணைந்து மேற்கொண்டு இருக்கிறது.
மாரிச்சாமி, இப்போ ஒருபுறம் காளைகளும் காளையர்களும் தயாராகி வரக்கூடிய வேளையில இப்ப அங்கு பார்க்க வரக்கூடிய இந்த மக்களுடைய பாதுகாப்புக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, பாதுகாப்பு தொடர்பாக எவ்வளவு போலீசார் அங்கு களத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள், அதை பற்றிய தகவல்கள் என்னவாக இருக்கின்றன? இது மதுரை மாநகர காவல்துறையின் எல்லைக்குட்பட்ட பகுதி. மதுரை மாநகர காவல் ஆணையாளரின் தலைமையில் 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நீங்களே பார்த்திருப்பீர்கள். அதாவது பேரிகார்டுகள், அதாவது இந்த காளைகள் ஓடும் பகுதியில், காளைகள் ஜல்லிக்கட்டு அரங்கு காளைகள் ஓடும் பகுதியில் யாருமே உள்ளே நுழையாத வண்ணம் சுற்றிலும் இரும்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கனத்த இரும்பு கம்பிகளால் இரும்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேலிகளுக்கு அந்த புறம்தான் மக்கள் இருப்பார்கள், அதாவது பார்வையாளர்கள் இருப்பார்கள். அதுபோக மேடைகள் அமைக்கப்பட்டு அந்த மேடைகளில் இருப்பார்கள். இதுதான் அவர்கள் இருக்கக்கூடிய பகுதி. மற்றபடி இந்த காளைக்கு, அதாவது காளைகள் ஓடும் பகுதியில் மாடுபிடி வீரர்கள் மட்டும்தான் இருப்பார்கள். மாடுபிடி வீரர்கள் பாதுகாப்புடன் இருப்பார்கள். அவர்களுக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டால் உடனடியாக இங்கே முதலுதவி செய்வதற்காக செஞ்சிலுவை சங்கத்தினர் மற்றும் அனைத்து, அதாவது காவல்துறையினர், அனைத்து துறையினரும் இருக்கிறார்கள். சுகாதாரத்துறையினர், மருத்துவத்துறையினர் இருக்கிறார்கள். உடனடியாக இங்கே ஒரு மருத்துவமனை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படும். பின்னர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு செல்வார்கள். இது போன்ற பலத்த ஏற்பாடுகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்களின் வசதிக்காகவும் அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் காளைகளை நெருங்காத வண்ணம் அவர்கள் இரும்பு வேலிகள் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாரிச்சாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.